தமிழ்நாடு காங்கிரஸ் கலை பிரிவு நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி வழக்கறிஞர் சுதா அவர்களே மற்றும் நம்முடைய மாநில தலைவர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பிரிவின் தலைவர் அன்பு சகோதரி பத்ம கலைமாமணி விருது பெற்றிருக்கின்ற தமிழ்நாட்டின் உயரிய விருதான கலை இலக்கிய பண்பாட்டுத்துறைக்கு கொடுக்கின்ற கலைமாமணி விருது பெற்றிருக்கின்ற தலைவர் அன்பு சகோதரி கலாராணி உட்பட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துறை தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் அங்கமாக தூணாக நின்று பணியாற்ற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றுக்கெல்லாம் பாத்தீங்க, நாடு முழுவதும் ஒரு வாரமாக எல்லா பெட்ரோல் நிலையங்களிலும் மக்கள் ஈராக், ஈரான் ஒரு அகதிகள் போல் கேஸ் சிலிண்டரை எடுத்துக்கொண்டு அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மோடி அவர்கள் இதை பற்றி கவலைப்படாமல் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் என்ன சொன்னாரு? கொரோனா சீக்கிரம் போயிடும், கவலைப்படாதீங்க, மணி அடிங்கன்னார். அப்புறம் என்ன சொன்னாரு? விலக்கு ஏத்துங்கன்னார். ஆனா கொரோனா போச்சா? போகல. ஒரு வருஷம் வாட்டி வதைச்சிட்டு யாரால கணக்கான மக்கள் உயிர் பலி வாங்கிட்டு போச்சு. அப்ப அந்த கொரோனா காலத்துல இந்திய தேசத்தை காப்பாற்றிய ஒரே ஒரு திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம், 100 நாள் வேலை. இப்ப அதுலயும் கை வச்சிட்டார். ஆகையால நாங்க காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டதெல்லாம், அமெரிக்காவிடம் எப்படி ஜவஹர்லால் நேரு இருந்தாரோ, நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், அணிசேரா நாடுகளை ஒன்றிணைத்தார். அணிசேரா நாடுகளின் தலைவராக இருந்தார். நான் அமெரிக்கா பக்கமும் சாய மாட்டேன், ரஷ்யா பக்கமும் சாய மாட்டேன். 2 வல்லரசுகள் இந்த நாட்டை உலுக்கிக் கொண்டிருக்கின்றன. வளருகின்ற நாடுகள், வளரும் நாடுகள் எல்லோரும் அணிதிரண்டு அணிசேரா நாடுகளை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தார். அப்படிப்பட்ட தலைவர். அந்த காலத்தில் பாத்தீங்களா, நமக்கு பசுமை புரட்சி இல்ல, வெண்மை புரட்சி இல்ல, உணவு பற்றாக்குறை, பால் பற்றாக்குறை, விஞ்ஞான யுக புரட்சி நடக்கல. அப்பவே சவால் விட்டார் அமெரிக்காவும் ரஷ்யாவுக்கும். அதுதான் இந்த தேசத்தை நேசிக்கின்ற பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அப்புறம் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் அமெரிக்காவிற்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார். எந்த காலத்திலும் உங்களோடு அடிபணிந்து போக மாட்டோம், நீங்கள் கேட்கும் இடங்கள்லாம் கையப்பட மாட்டோம். ஈராக் வார்ல கூட ஒரு சிறிய நாடு பக்கம் தான் நியாயமா நடுநிலையோடு இருந்தார். அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த பிரதமராக இருந்த நாட்டில் இப்பொழுது அமெரிக்காவிற்கு இந்தியாவுடைய உரிமைகளை தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க? எங்களுடைய சாவரின் கண்ட்ரில நாங்க எங்களுடைய சார்பா தான் நடவடிக்கை எடுப்போம், உடன்படிக்கையில் ஈடுபடுவோம். ஆனால் அமெரிக்கா ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி தான், எங்களை டிக்டேட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலை ஏற்பட்டிருக்கு? ரஷ்யாவிட நீ 30 நாள் பெட்ரோல் வாங்கினா அவருடைய அனுமதி கொடுக்கிறார். இந்தியா ஒரு 30 நாளைக்கு நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னா, யார் பெட்ரோலிய அமைச்சர் இந்தியாவிற்கு? யார் பிரதமர் இந்தியாவிற்கு? யார் இந்தியாவை ஆளுவது? நரேந்திர மோடியா, டிரம்பா என்ற கேள்வி எழுகிறது. ஆகவே தான் இன்னைக்கு கையாலாகாத தினம். இந்த நாட்டை சரிவர ஆள முடியாமல் இன்று மக்கள் எல்லாம் வீதிகளிலே எம்டி சிலிண்டரோடு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இவர்கள் செய்யும் இந்த அட்டூழியங்களுக்கு, கையாலாகாத இடத்திற்கு அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுடைய நிலையை பற்றி அவருக்கு கவலை இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் நலனில் அக்கறை இல்லை. பாஜக என்ன சொல்லுகிறதோ, எஜமான்கள் சேவகம் செய்கின்ற வேலைகளை இறங்கி இருக்கிறார். அவர் வாய் திறக்க வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும். கண்டிக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவர் வாய் திறந்து ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும் பாஜகவிடம். இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நான் வாயே திறக்க மாட்டேன், தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லைன்னு தொடர்ந்து அவர் அடம்பிடித்தா அதிமுக அலுவலகத்தை நோக்கி முற்றுகை போராட்டமும், பாஜக அலுவலகத்தை நோக்கி முற்றுகை போராட்டமும் காங்கிரஸ் பேரியக்கம் நடத்தும். இந்தியாவில் வேறு எங்கேயுமே இந்த நிலை இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் திமுக காங்கிரஸ் திட்டமிட்டு இந்த செயல்களை பரப்பிட்டு இருக்காங்க. பெட்ரோல் நிலையங்களுக்கு மக்கள் போவதும், கேஸ் சிலிண்டர் தலையில் தூக்கிட்டு போறதும் இங்க தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடக்குது. திமுக காங்கிரஸ் திட்டமிட்டு இந்த வதந்தியை பரப்பிட்டு இருக்கு அண்ணாமலை. 5 மாநில தேர்தல் முடிவு வரப்போகுது. 5 மாநில தேர்தல் முடிவுகளில் மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போது பார்க்க தான் போறோம். பெட்ரோலிய பொருட்களும்
கேஸ் சிலிண்டர் தமிழ்நாட்டு கட்டுப்பாட்டிலையா இருக்கு? ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. ஒன்றிய அரசு நினைச்சாதான் இறக்குமதி பண்ண முடியும். இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், எஸ்ஓ, நைரகா, அதுக்கப்புறம் நிறைய தனியார் நிறுவனங்கள், இவங்கெல்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? யார் இவங்கெல்லாம் நிர்வாகம் பண்றது? ஒன்றிய பெட்ரோலிய துறை இவங்க தான் பண்றாங்க. இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணும்? திமுக என்ன பண்ணும்? காங்கிரஸ் என்ன பண்ணும்? இன்னைக்கு மக்கள்லாம் வீதி வீதியா எம்டி சிலிண்டரோட அலையறாங்களா இல்லையா? இன்னைக்கு ஒருத்தர் ஆட்டோ டிரைவர் சொல்றாரு 2 நாளா எங்க வீட்டுல பட்டினி என்றார். இப்போ பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி எல்லாம் கொண்டு வந்தவர் நேரு. கேஸ் அடுப்புல இருந்து தொலை தொடர்பு வசதிகளை ஏற்படுத்தி விஞ்ஞான புரட்சி ஏற்படுத்தியவர் ராஜீவ்காந்தி. ஆனா இன்னைக்கு மோடி என்ன பண்றாரு? கற்காலத்துக்கு அனுப்புறாரு மக்களை, இந்திய மக்களை. போய் நீங்க விறகுல சமைங்க, சிக்கு முக்கு கல்ல சுமைங்கன்ட்டு கற்காலத்துக்கு அனுப்புறாரு. இதுவா ஒரு பிரதமர் செய்யற வேலை? ஆகையால் வன்மையா கண்டிக்கிறோம். விலையை குறைக்கவில்லை என்றால், இந்த கட்டுப்பாடு, இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவில்லை என்றால் பாஜக அலுவலகத்தை நோக்கி முற்றுகை போராட்டம். வாய் திறக்காமல் மௌனமாக இருந்து தமிழ்நாட்டு மக்கள் நலனை அக்கறை இல்லாமல் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய் திறக்கவில்லை என்றால் அதிமுக அலுவலகத்தை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்தும். நாடாளுமன்ற வளாகத்தில் 20 எம்பிகளை வைத்துக்கொண்டு ராகுல் காந்தி டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டு போக வரக்கூடிய நாடாளுமன்றத்தை கிண்டல் கொண்டு இருக்கிறாருங்க. இதன் மூலம் நாடாளுமன்ற மாண்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னு அண்ணாமலை. நாடாளுமன்றத்தில் எப்ப சவார்கார் படத்தை வச்சாங்களோ அப்பவே இந்த தேசத்துடைய இறையாண்மையே போயிடுச்சு. இந்த தேசத்துடைய ஆத்மாவா இருக்கிற மகாத்மா காந்தி கொலை செய்த பாதகருடைய படத்தையும் சிலையும் அங்க வைக்கிறாங்க. அங்க இறையாண்மை இருக்கா? அவர்கள் கேட்பதற்கு, எங்க தலைவரை பார்த்து கேட்பதற்கு எந்தவித அருகதையும் தகுதியும் பாஜக தலைவர்கள் மோடிக்கும் இல்லை. தொடர்ந்து தமிழகத்தில் அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் கொலை சம்பவங்களும் நடந்துட்டு, குழந்தைகள்ல இருந்து வயது குறித்தவர்கள் வரைக்கும் இதுக்கு உள்ளாகிறாங்க. இந்த சம்பவத்துக்கு கூட்டணி கட்சிகளா இருந்துட்டு கூட குரல் வலுவா கொடுக்கல அப்படின்னு சொல்றது எதிர்கட்சியுடைய குற்றச்சாட்டா இருக்கு. காங்கிரஸ் இயக்கம் திமுகவுடைய கூட்டணியில இருந்து 5 ஆண்டு கால ஆட்சியில ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் சொல்றாங்க. இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. தவறு நடந்தா தவறுதான். காவல்துறை பொறுப்பேற்க வேண்டும். தமிழ்நாடு அரசு அதற்கு பொறுப்பேற்று நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. அதை நாங்கள் வன்மையாக கண்டித்திருக்கோம். எங்க நாங்க அமைதியா இருந்தோம்? இன்னைக்கு கூட காலையில பாதிக்கப்பட்டவுடைய அம்மா அப்பா கிட்ட நாங்க பேசியிருக்கோம். எங்க அகில இந்திய தலைவர்களை தொடர்பு கொண்டு பேச வச்சிருக்கோம். அவங்க வீட்டுல போயிட்டு இப்ப பார்க்க போறோம். யார் நாங்க அமைதியா இருந்தோம்? விலைவாசி உயர்வு, நீட்டு, உதயமின் திட்டம், ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் வாய்ப்பத்தி இருந்த மாதிரியா வாய்ப்பத்திட்டு இருக்கோம். நாங்க இப்ப கேஸ் விலை ஏறி இருக்கு, கேஸ் தட்டுப்பாடு இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அல்லல் பட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வாய் திறந்திருப்பார் எடப்பாடி பழனிசாமி? நாங்க இதை வன்மையா கண்டிக்கிறோம். எங்க தவறுகள் நடந்தாலும் காங்கிரஸ் பேரியக்கம் நேரடியாக களத்துக்கு சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கோம், கண்டிச்சிருக்கோம். அந்த வீடுகளுக்கு போயிட்டு நாங்க இருக்கோம், காங்கிரஸ் பேரியக்கம் பின்னாடி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதனால வாய்க்கு வந்த மாதிரி பேசுவதெல்லாம் தவறு. தவறு நடந்தா எந்த ஆட்சியிலும் தவறு தான். அதெல்லாம் மாற்றுக்கிறது இருக்கு. அவரு கொஞ்சம் திரும்பி பாத்துக்கணும். அவர் முதுக யார கையை நீட்டுறாரோ, ஒரு விரல் நீட்டினா 4 விரல் எடப்பாடி பழனிசாமி நீட்டுது. தூத்துக்குடிய சம்பவத்தெல்லாம் பார்க்கணும். துப்பாக்கி சூடு நடந்தப்போ இதுமாதிரி தெரியுமான முதலமைச்சர் கேட்கும் போது தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டே என்று நிர்வாக திறமையற்ற பேச்செல்லாம் அவர் சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். திமுக ஆட்சியில அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை பாதி அளவுக்கு கூட நிறைவேற்றல. குறிப்பா அந்த நீட் விலக்கா இருக்கட்டும், இது கேஸுக்கு மானியம் கொடுக்கறதா இருக்கட்டும், அதே போல மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை நிறைவேற்றல அப்படிங்கிறது தொடர்ந்து அதிமுக தரப்புல சொல்லிட்டு வராங்க. நேற்று கூட போக்குவரத்து ஊழியர்களுக்கு முழுசா அவங்க எந்த விஷயங்களும் செய்யல அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. இந்த விஷயங்களை காங்கிரஸ் எப்படி பார்க்குது? திமுக தொடர்ந்து வலியுறுத்த இன்னைக்கு காலையில எல்லா பத்திரிகையிலையும் தலைப்புச் செய்தியில ஒரு செய்தி வந்திருக்கு. முதல்ல எடப்பாடி பழனிசாமியும் அந்த என்டிஏ கூட்டணி தலைவர்லாம் படிக்க சொல்லுங்க. எத்தனை விழுக்காடு அதிகமாக 5 ஆண்டுகளில் வளர்ச்சி பணிகள் நடந்திருக்கு புள்ளிவிவரத்தோட சொல்லியிருக்காங்க. இது மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. ஏறக்குறைய 75 விழுக்காடு 5 ஆண்டுகள்ல. அவங்க 5 ஆண்டுகள் 2021 வரை 16ல இருந்து செஞ்சதும், 21ல இருந்து 26 வரைக்கும் செஞ்சதை அரசு திட்டங்கள், சாதனைகள் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் பதில் சொல்ல சொல்லி. 5 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார்ல, அம்மா 1 வருஷம் இருந்தாங்கல்ல. இந்த 5 ஆண்டுகள்ல நீங்க தீட்டிய திட்டத்தை விட 80 விழுக்காடுக்கு மேல் இவர்கள் திட்டம் தீட்டியிருக்காங்க. வீடு கட்டுறதாகட்டும், சாலை பராமரிப்பாகட்டும், கிராமப்புற திட்டங்களாகட்டும், நகர்ப்புற திட்டங்களாகட்டும், அவங்க புள்ளி விவரத்தோட கொடுத்திருக்காங்க. இதுக்கு உட்காந்து ஒரு பிரஸ் மீட் வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர் கூட இருக்கிற நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவரும் ஜாயிண்ட் பிரஸ் மீட் வைக்க சொல்லுங்க.
இந்த புள்ளி விவரம்லாம் சரியா, இவ்வளவு திட்டங்கள் நடந்திருக்கா, ஏன் 5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் நடக்கல, 75 விழுக்காடுக்கு மேல ஒரு திட்டங்கள்லயும் வெற்றி நடை போட்டு இருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்கட்டும். அவங்க அதுக்கு பதில் சொல்றோம். ஓகே, தேங்க்யூ.